கபர்களை கட்டி உயர்த்தி உருஸ் நடத்தவோ, கபர்களை கட்டி உயர்த்தி கொண்டாட்டங்கள் நடத்தவோ, கந்தூரிகள் நடத்தவோ, கபர்களில் போய் வணக்க வழிபாட்டை செலுத்தவோ அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலம் கட்டளையிட்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக நமக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார். இந்த உலகத்தில் எல்லா பக்கங்களும் தர்காக்கள் உண்டாகி இருக்கும். அடங்கப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரிய மனிதர்களாக மாறி இருப்பார்கள். வணங்குகிற நீங்களும் வணங்காத நாங்களும் என்று இருப்பினவர்கள் இந்த மனித சமூகத்திலே தேவையில்லை. எல்லோரும் வணங்கி இருப்போம். எப்படி பெருநாளை கொண்டாடுகிறோமோ அதே போல வருடத்தில் ஒரு நாளை தேர்வு செய்து நம்முடைய நல்லடியார்களுக்கு நாம் எல்லாம் ஜெகஜோதியாக ஊரெல்லாம் திரண்டு கொடி கட்டி அன்னதானங்கள் வழங்கி உருசும் கந்தூரியும் நடத்தலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அல்லவா நாம் செய்ய முடியும் என்பா அந்த சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்தால், அல்லாஹ் தடுத்திருந்தால் அந்த காரியத்தை நாம் செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கபர் ஜியாரத்தும் இஸ்லாமிய பெரும்பான்மையான மக்கள் செய்கிற கபர் ஜியாரத்தும் வேறொன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஜியாரத்தில், உத்தம சஹாபாக்கள் சொன்ன அந்த ஜியாரத்தில், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஜியாரத்தில் கடலை இல்லை.